Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மெயின்டெனன்ஸோட அப்கமிங் சேஞ்சஸை பார்க்கலாம். ஹே காய்ஸ், நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஓசி அஃபிஷியல்லேருந்து ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அது என்ன மீம்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நமக்கு அப்கமிங் சேஞ்சஸை பற்றி ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அந்த மீமில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இஃப் யூ கெட் 1 ஸ்டார் யூ கெட் 0 ஸ்டார். இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு 50% அட்டாக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டார் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நம்ம இது டவுனாலேயும் அடிக்காமல் இருந்தோன்னா நமக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அந்த ஒரு ஸ்டாரும் கிடையாது, உங்களுக்கு 0 ஸ்டார்னு சொல்லுதாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்தால பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளால் பேஸை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாமா வாரப்போ. இது எப்படி இருக்குன்னா, இப்போ பேஸை வந்து 3D லேஅவுட்டாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. என்ன இது? அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்ம வாலாக கன்வெர்ட் பண்ணி அதை எனிமேஸை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளான்மேட்ஸ் வந்து நம்ம லைவை பார்த்துக்கலாமா. அதாவது நம்மளை வந்து அவங்க ஓட் பண்ணி கிக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குமா. என்ன எழவி அது. அப்புறம் எலக்ட்ரோ ட்ராகன் ஸ்பேஸை வந்து ரெடியூஸ் டு 5ன்னு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ 30 இருக்குது எலக்ட்ரோ ட்ராகன் ஹவுஸ் ஸ்பேஸை வந்து 5 குறைச்சி 25க்கா தரலாம், இல்லைனா 5க்கே தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தந்துட்டாங்கன்னா நமக்கு அட்டாக்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்டு பேஸ் எல்லாத்தையும் டுட்டோரியலாக தராங்க. இப்போ டுட்டோரியல்னால் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ நியூவாக வந்திருக்கவங்களுக்கு எப்படி அட்டாக் சொல்லி தராங்க, அதுதான் டுட்டோரியல். அந்த டுட்டோரியலுக்கு வந்து இப்போ ரஷ்டு பேஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்களாம். இது கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. அப்புறம் ஆர்ச்சர் கோயின் பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆர்ச்சர் கோயினில் வந்து எந்த பக்கும் இல்லை, இவங்க சும்மா சொல்லுதாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மீமோட கன்க்ளூஷனுக்கு வருமா. இப்போ இந்த மீமோட கன்க்ளூஷன் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அது ஃபேக். இது ஒரு ஃபேக் மீமு. இது எப்போ போட்டிருக்காங்கன்னா, ஏப்ரல் 1 போட்டிருக்காங்க. அப்படின்னா இது கண்டிப்பாக இது ஒரு ஏப்ரல் ஃபுல் தான். இவங்க கொடுத்துருக்க எந்த மெயின்டெனன்ஸ் சேஞ்சஸும் கண்டிப்பாக வராது. இதை யாரும் நம்ப வேண்டாம், இது ஒரு ஃபேக் மீம் தான். அதனால் யாரும் நம்பாதீங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொண்டு வர மாட்டானுங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.